போன கூட்டத்துல ஒரு கேவலமான உதாரணம் சொன்னார். அது அவரோட பொருத்தி சொன்னார். அது ஒரு நல்ல கதை. ஆனா அது இவரோட பொருத்தி சொல்லும் போது அது கேவலமாயிருது. வேலுநாச்சியார இங்க வந்து இந்த நாட்டுல வாழ வழி இல்லாம இங்க இனிமே வாழவே முடியாதுன்னு அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியில போற நிலைமை வருதான். வெளியில போனதுக்கு அப்புறமா 2 பேர் துணைக்கு 2 பேர் 3 பேரை கூப்பிட்டு வராங்களாம். சின்ன மருது பெரிய மருது கூப்பிட்டு 3ஆவதா ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு வந்து இந்த நாட்டை வந்து கைப்பற்றி வெள்ளையனை அடிச்சு ஓட விடுறாங்களா. அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, நான் தான் வேலுநாச்சியார், நீங்க சின்ன மருது, நீங்க பெரிய மருது, இந்த நாட்டை விட்டு அவர் வந்து இந்த நாட்டுல வாழவே வழி இல்லாத நிலைமைக்கு ஆயிட்டாரு. இப்ப நம்ம கீழே இருக்க ஒருத்தன் உண்மையிலேயே ஒருத்தன் நல்ல எண்ணத்துல இருந்தானா எந்திரிச்சு செருப்பு பிஞ்சிரும். நீ இந்த நாட்டுல வாழவே வழி இல்லாம எப்படி ஒரு படத்துக்கு 200 கோடியை சம்பாரிச்ச, ஒரு வருஷத்துக்கு நான் 2 படம்னா 400 கோடி நீ சம்பாதிக்கிற. நான் 400 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு 10 தலைமுறை தேவைப்படும். 10 தலைமுறை பண்ண முடியாது. ஆனா நீ ஒரு வருஷத்துலயே 400 கோடி சம்பாதிக்கிற, எப்படி உன்னை வாழ வழி இல்லாமன்னு சொல்லுவ அப்படின்னு எவனா ஒருத்தன் கேட்டிருக்கணும். ஃபெலிக்ஸாவது கேட்டிருக்கணும்.